ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குட்டியான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என் கட்டில் ஃபுல்லாக நான் வந்து அவ்வளோ துணியை எடுத்து போட்டு உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து போகிறோம். ஸோ அதான் சரி என்னென்ன வீட்டில் பேக்கிங் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது சும்மா கொஞ்சமாக அந்த மாதிரி வந்து காமிக்கலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ போடுறதுக்கு எதுக்குமே டைம் இல்லை, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. அதனால தான் இப்போ பாருங்கள், மொத்த துணி எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம். என்னென்னா எங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். இன்னும் நம்ம வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு தான் போகிறோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறது, எந்த ஸ்டேட், அதெல்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோ நாங்கள் அங்கே போனதுக்கு அப்புறமா அல்லது இந்த பேக்கிங் எல்லாம் வந்து நம்ம அனுப்பும்போது ஏதாவது சான்ஸ் கிடச்சா நான் வந்து சொல்கிறேன். சும்மா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா என்னோடய பெல்ட்டு தான். பெல்ட்டுனா சும்மா ஸ்டைலுக்காக நம்ம ஃபேஷனுக்காக கட்டுற பெல்ட்டு கிடையாது. எனக்கு பேக் பெயின் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் டாக்டர் வந்து கொடுத்தது. ஸோ தேவைக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நமக்கு தேவை தான், எடுத்துகிட்டு போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் வைக்கிறது, கிளிப்ஸ் அதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் தான் இதில் இருக்குது, மிச்சம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக கொட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. சரி இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கொஞ்சம் சாரியெல்லாம் கட்டி போடணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில சாரீஸுக்கு மட்டும் நான் வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணேன். பட் அதெல்லாம் கட்டுறதுக்கு கூட டைம் இல்லை. அங்கே போயிட்டு வந்து பார்க்கலாம். அது மட்டும் ஒரு 4-5 சாரீ மட்டும் நான் வந்து தனியாக இந்த சூட்கேஸில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸ் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து புதுசாக வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணது தான். ஆனால் எதுவுமே இப்போதைக்கு வீடியோ போடுறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அங்கே போய்ட்டு பார்ப்போம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் இந்த சூட்கேஸில் வைக்க போகிறேன். மற்றதெல்லாம் ஏதாவது சும்மா அட்டைப்பெட்டி பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இதில் அதை வாங்கி எல்லாம் அள்ளி போட்டுட்டு போக போகிறேன். கீழே வந்து பார்த்தா தெரியும், ஏற்கனவே இங்கே பாருங்கள் நிறைய ட்ரெஸ் எல்லாம் இதில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப் ஒன்று வச்சுருக்கேன். இது கூட நான் வந்து வீடியோ எடுத்தேன். நான் வந்து இதோட ஒரு எப்படியெல்லாம் இது வந்து பண்ணுறது, அதாவது அது தனித்தனி பைப்பாக இருக்கும். இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போடலை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ இது நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாமே காலி பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் இன்னும் இருக்குது இதில் எடுக்கிறதுக்கு. முடிஞ்சால் அது கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சனில் நான் வந்து மசாலெலாம் போடுறதுக்காக வச்சுருந்த பாட்டில்ஸ் அதெல்லாம் தான். இதெல்லாம் ஒரு அம்மா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. கழுகி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது. எப்போ தான் எல்லாம் பண்ணி முடிக்க போகிறோன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா எங்களோட கேரேஜு. இங்கே நான் பேசுகிறதுக்கு ஒரு வேளை கொஞ்சம் ரொம்ப எக்கோ அடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ வெளியே இருந்து எடுக்கிறேன். எல்லாம் பேக் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குல்ல, இதில் தான் நாங்கள் போட்டு அப்படியே அனுப்பி விட்ருவோம். இது வந்து என்னோடய டெலிஸ்கோப். நான் வந்து என்னோடய வேறு சேனலெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பேக் பண்ணிட்டோம். அப்புறம் அது வந்து கிட்டார். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் போடுறதுக்கு தான் கீபோர்டு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஸ்டாண்டெல்லாம் இருக்கும்ல, லைட் ஸ்டாண்டு, அப்புறம் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டாண்டு, இதெல்லாம் வச்சுருக்கேன். இதுலேயும் அப்படி தான் யூடியூப் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான். லைட்டெல்லாம் தனியாக எங்கேயோ வச்சுட்டேன், ஏதோ ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா இப்போ வீடே இந்த மாதிரி ஒரு அலங்கோலமாக இருக்குது. இதெல்லாம் இங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போயிட்டு திரும்ப அங்கே செட் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்க முடியும் இனிமேல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் வந்து எங்கே இருந்து ஆரம்பிச்சின வீடியோ அந்த இடத்துக்கே வந்துட்டேன். இந்த துணியெல்லாம் எனக்கு வந்து மடித்து வைக்கணும், பெரிய வேலையாக இருக்குது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை. அது லாஸ்ட் டைமில் அது என்ன பெருசாக இருக்கிறனால நம்ம டக்குன்னு அப்படி எடுத்து பேக் பண்ணி அவங்களே பண்ணிடுவாங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்மளே எடுத்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்போ வீடியோ போடுறேன்னு. டைம் இருந்தால் ஏதாவது போடுறேன். பழைய வீடியோ எடுத்து வச்சுருந்தா கூட போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பா டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.